ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நாமக்கல்ல இருந்து ராஜா செங்கோட்டையன் எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, எனக்கு சந்திராஷ்டமம் வரும் காலத்தில் அதிகமான கோபம், உடல் உபாதைகள், இடைஞ்சல்கள் வருகிறது. அதேபோல் சந்திரன் ராசிக்கு வந்தாலும் அதேபோல் உள்ளது. பொதுவாக எனக்கு எப்போதும் உடல் உபாதைகள் ஏதாவது ஒரு விதத்தில் மாறி மாறி வந்து கொண்டே உள்ளது. இதற்கெல்லாம் சப்தரிஷி வாக்கியப்படி காரணம், பரிகாரம் என்ன, பொதுவான கருத்துக்கள் என்ன, தயவு செய்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கூறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவருடைய பிறந்த தேதி 9/3/1962, நட்சத்திரம் அசுபதி, ராசி மேஷம், லக்னம் மிதுனம். இவருடைய பிரச்சனைக்கு என்ன மாதிரியான பரிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. அது மட்டும் இல்லாமல் இதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு. அதற்கான விளக்கம் கொடுங்க சுவாமிஜி. நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்ததாக குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களோட பிரச்சனைக்கு என்ன காரணன்றதுக்கும் இது மற்றவங்களுக்கு பலன் தரக்கூடிய ஏதாவது விஷயம் இருந்தால் அதில் அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ சப்தரிஷி வாக்கிய ரீதியாக என்ன காரணம், என்ன பரிகாரம், ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு முக்கியமான பதில் என்னென்னா, அனுபவ ரீதியாக சில விஷயங்கள் ஒத்து வரலாம். ஆனால் நீங்கள் அதையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கலாம். ரெண்டு விஷயத்த சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதை ரெண்டு விதமாக சொல்லலாம். அதாவது இப்போ உங்கள் ராசிக்கு 8வது ராசியில் சந்திரன் வரக்கூடியதை பொதுவாக சந்திராஷ்டமம்னு சொல்லுவாள். இன்னொன்று ராசிக்கு 17வது, உங்கள் நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரத்தில் சந்திரன் வரதை குறிப்பாக சந்திராஷ்டமம்னு சொல்லுவாள். அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தை சந்திராஷ்டமம்னு குறிப்பிடலாம். ஆனால் வழக்கத்தில் அந்த 2.25 நாள், இப்போ நீங்கள் மேஷ ராசினா விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தை சந்திராஷ்டமம்னு பொதுவாக எழுதுவாள். ஆனால் ராசிக்கு 17வது நட்சத்திரம் குறிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயம், இந்த அனுபவ ரீதியாகவே ஜென்மத்தில் உங்களுக்கு ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்பொழுது நிறைய மனதில் டென்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இது ஒருவேளை அனுபவ ரீதியாக இருக்கலாம், சரியானதாக இருக்கலாம். இதுக்கு பரிகாரம் சொல்லும் பொழுது ரொம்ப எளிய பரிகாரம் சொல்கிறோம். நீங்கள் பௌர்ணமி தினம், குறிப்பாக சித்ரா பௌர்ணமியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி உங்களுக்கு வெட்ட வெளியில் சாயந்தரம் சந்திரன் முழுமையாக உதித்த பிறகு, அதாவது முழு சந்திரனை நீங்கள் ஆகாசத்தில் மேகங்கள் மறைக்காத நிலையில் பார்க்கும் பொழுது ஒரு 3 அடி உயர கண்ணாடி வச்சு அதில் அந்த சந்திரன் தெரியும்படியாக அந்த பிம்பத்தை வச்சு அந்த கண்ணாடியை நிற்க வச்சுட்டோம். முன்பக்கம் ஒரு கலசத்தில் ஜலம் வச்சு, மாவில் வச்சு, மஞ்சள் தேங்காய் வச்சுட்டோம். அந்த கண்ணாடியில் தெரிகிற அந்த கலசம் இருக்கு இல்லையா, அதுக்கு சந்தனம், அரைச்ச சந்தனம் வச்சு கொஞ்சம் ஜவ்வாது தடவி தூப தீபங்கள்லாம் காட்டி பசும்பாலில் பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி. விநாயக சதுர்த்தி நெருங்கி கொண்டிருக்கிறது. விநாயக சதுர்த்தி அன்று பிள்ளையாரை 21 இலைகள், 21 மலர்கள் ஆகியவற்றால் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி போன வருடம் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் அதை குறித்து வைத்திருக்கிறார்கள், எழுதியே வச்சுருக்காங்க, டைரி போட்டு. இந்த 21 இலை என்னென்ன, எந்தெந்த இலையால் பிள்ளையாரை பூஜை பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது போன வருஷம் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே பல வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட சில புத்தகங்களிலே ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய தகவல்கள் தான். என்னுடைய சொந்த கருத்து அல்ல. தொன்று தொட்டு நமது வழிபாட்டு முறையிலே சொல்லப்பட்டுள்ள விஷயங்களைத்தான் பல்வேறு இடங்களிலிருந்து எடுத்து அந்த தகவல்களை எல்லாம் தொகுத்து நான் உங்களுக்கு எளிமையாக வழங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை முதலில் பணிவன்புடன் அடக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தன்னடக்கத்துடன் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இது எதுவுமே என்னுடைய சொந்த அபிப்பிராயம் இல்லை. பெரியவர்கள், ஆன்றோர்கள் அதையெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். 21 இலைகள், 21 மலர்கள் என்பது பழைய நூல்களிலே சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம். 21 தரம் அருகம்புல் எடுத்து அர்ச்சனை பண்ணோம். 21 முறை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வார்கள். அதை தவிர 21 இலைகள்னு வரும்பொழுது அதுலேயும் அருகம்புல் ஒன்று வரும். அருகம்புல் இல்லாமல் இன்னும் 20 இலைகள். ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு நூல்களிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பூஜை செய்வது எப்படி என்பதை பற்றிய அந்த மந்திரங்கள் அடங்கிய புத்தகம் ஒன்று ரொம்ப ரொம்ப பல வருஷங்களாக அந்த நூல் இருந்து கொண்டிருக்கிறது. பூஜா விதானம்னு. அந்த பூஜா விதானத்தில் இந்த 21 இலைகளை பற்றின தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
மிகப்பெரிய எழுத்தாளர்கள் சிலர் இந்த விநாயகர் வழிபாடு பற்றி ஆராய்ச்சி செய்து எழுதிய நூல்களிலும் இந்த 21 இலைகள் மலர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான இலைகள், முக்கியமாக நாம் அவசியம் பயன்படுத்த வேண்டிய இலைகள் அப்படின்னு பார்த்தா அந்த 21 இலைகள், அந்த இலைகளின் பெயர்களையும் அந்த இலைகளை கொண்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பலனையும் இப்பொழுது நான் சொல்கிறேன். முல்லை, முல்லை பூ நமக்கு தெரியும், மல்லி முல்லை எல்லாம் பூ இருக்குது. முல்லை கொடியின் இலை இதுதான் ஃபஸ்ட்டு. இது அறம், அறம்னாக்க தர்மம், தார்மம், தார்மீகமான விஷயங்களெல்லாம் நமக்கு நடக்கும். அறம் பொருள் இன்பம் வீடு என்று 4 வகை புருஷார்த்தங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மனித வாழ்க்கைக்கு அறம் பொருள் இன்பம் வீடு இவை 4ம் வேண்டும். அந்த அறம் நமக்கு கிடைப்பதற்கு முல்லை இலையால் அர்ச்சனை செய்ய வேண்டும் விநாயக பெருமானை. அறம் அடுத்தது என்ன? பொருள். தர்மார்த்த காமிய மோட்ச, தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தத்தம், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். அறம் பொருள் இன்பம் வீடு. அறம் கொடுப்பது முல்லை, பொருள் கொடுப்பது கரிசலாங்கண்ணி, இன்பம் கொடுப்பது வில்வம், வீடு பேர் கொடுப்பது அருகம்புல். வீடு அப்படின்னா நம்ம இப்போ சாதாரணமாக நம்ம வீடு ஹவுஸ், நான் குடியிருக்கிற வீடுங்க, இது எங்கள் வீடு இங்கே இருக்குது அப்படின்னு அந்த வீடுன்ற அர்த்தத்தில் சொல்கிறோம். வீடு என்றால் மோட்சம். நமது ஆத்மா இறைவனிடத்திலே சென்று அடைகின்ற ஒரு பாக்கியம் இருக்கிறதே அதை வீடு என்று சொல்வார்கள். மீண்டும் பிறத்தல் மீண்டும் இறத்தல் என்னும் இந்த பர்த் சைக்கிள்லேருந்து நம்ம விடுபட்டு செல்லும் இடம்தான் வீடு, அதுதான் மோட்சம். அந்த மோட்சத்தை வீடு என்று சொல்வார்கள். அறம் பொருள் இன்பம் வீடு, தர்மார்த்த காமிய மோட்ச. அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அருகம்புல். அருகம்புல் நிறைய போட்டு பூஜை பண்ணோன்னா இனிமேல் பிறவியே இல்லாமல் போயிடுமா. பிள்ளையார் நம்மளை அப்படியே தும்பிக்கையில் தூக்கி கொண்டு போய் அவ்வியார வச்ச மாதிரி நம்ம அந்த அளவுக்கு பண்ண வேண்டாம், மறுபடியும் பிறக்காத ஒரு நிலையை கொடுத்தா போகிறோம். பிறவா வரம் வேண்டும், மறுபடி பிறவா வரம் வேண்டும், இதுதான் எல்லா மகான்களும் பிரார்த்தனை பண்ணுறது. அதை கொடுக்கக்கூடியது அருகம்புல். இலந்தை இலை, இலந்தை, இலந்த பழம் தெரியும். இலந்த பழத்திலே சின்ன இலந்த பழம் ஒன்று இருக்கும், சீமை இலந்தான கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும். அந்த இலந்த செடி இருக்கே, அதோட இலை இருக்கே, அது பிள்ளையார் பூஜைக்கு அர்ச்சனைக்கு ரொம்ப முக்கியம். இலந்த பழமும் நைவேத்தியத்தில் வைப்பாங்க, இலந்தை இலை அர்ச்சனைக்கு மிக முக்கியமானது. 21 இலைகளிலே முல்லை, கரிசலாங்கண்ணி, வில்வம், அருகம்புல், இலந்தை 5ஆச்சா. வன்னி இலை, வன்னி மரம், வன்னி மரத்திலை, வன்னி இலை இருக்கிறது, அது பூஜைக்கு ரொம்ப விசேஷம் பிள்ளையாருக்கு. வன்னி இலையால் பூஜை செய்தால் இகபர சௌபாகியம் கிடைக்கும். 2ஆவதாக சொன்னது கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவோமே, அந்த கரிசலாங்கண்ணி சொன்னேன். அது பொருள் கொடுக்கும், சம்பத்து கொடுக்கும். பொருள் அப்படின்னா அர்த்தம், செல்வம், வெல்த். இந்த உலக வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கு நமக்கு தேவையான நிறைய செல்வத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பது கரிசலாங்கண்ணி. வன்னி இலையில் பூஜை செய்தால் இகபர சௌபாகியம். இகம் என்றால் இப்பூ உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம், பர என்றால் மரணத்திற்கு பிறகு நாம் மேலே சென்று இந்த ஆத்மா போய் மோட்சத்தை அடைகிறதே அந்த ஒரு நிலை. ஆக வாழும் பொழுதும் வாழ்ந்த பிறகும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பேற்றினை, ஒரு பாக்கியத்தை நமக்கு விநாயகர் அளிப்பதற்கு அந்த வன்னி இலையால் பூஜை செய்ய வேண்டும். வன்னி மரம். ஊமத்தை இலை, ஊமத்தை இலை முக்கியமான இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் அது யூஸ் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் அது யூஸ் பண்ணுறது இல்லை. ஊமத்தை இலை காசியில் போனோம்னா விஸ்வநாதர் கோவில் வாசலில் போகும்போது ஊமத்தப்பூ, ஊமத்தை இலையெல்லாம், கண்டங்கத்திரி, ஊமத்தை இலை இதெல்லாம் அங்கே தான் நிறைய பார்க்கலாம். எருக்க பூ, எருக்க இலை, ஊமத்தை இலை, ஊமத்தப்பூ, கண்டங்கத்திரி இதெல்லாம் காசியில் விஸ்வநாதர் கோவிலுக்கு போகும்போது இந்த சந்திர வழியாக உள்ளே போகும்போது அதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க. அதெல்லாம் அந்த பூஜையிலே அங்கே சிவபெருமானுக்கு சேர்க்கப்படுகின்றன. அதே போல் ஊமத்தை இலை விநாயகர் வழிபாட்டிற்கு மிக மிக அவசியமானது. விநாயக சதுர்த்தி அன்று பூஜை செய்யும் பொழுது பயன்படுத்துகின்ற 21 இலையிலே ஊமத்தை இலை ஒன்று.